பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? அதை சரி செய்வது எப்படி? வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நிலா அப்டேட்ஸ். இன்று பெண்களின் உடல் நலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அது என்னவென்றால் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள். பல பெண்கள் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒழுங்கற்ற மாதவிடாய், அதிக வலி, அதிக இரத்தப்போக்கு அல்லது மாதவிடாய் தாமதமாக வருதல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். முதலில் மாதவிடாய் என்பது ஒரு நோய் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பெண்களின் இயல்பான உடல் செயல்பாடுகளில் ஒன்றாகும். பொதுவாக 21 முதல் 35 நாட்களுக்குள் மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவது இயல்பாக கருதப்படுகிறது. இந்த சுழற்சியில மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனை மாதவிடாய் பிரச்சனை என்று கூறுகிறோம். அப்படியானால் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? முதலாவது காரணம் ஹார்மோன் சமநிலையின்மை. பெண்களின் உடலில் உள்ள ஹார்மோன்கள் சரியான அளவில் செயல்படவில்லை என்றால் மாதவிடாய் சுழற்சியும் பாதிக்கப்படும். இதனால் மாதவிடாய் தாமதமாக வரலாம் அல்லது ஒழுங்கற்றதாக மாறலாம். இரண்டாவது காரணம் மன அழுத்தம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், அதிக கவலை மற்றும் தூக்கமின்மை போன்றவை உடலின் ஹார்மோன்களை பாதிக்கின்றன. இதன் விளைவாக மாதவிடாய் சுழற்சியிலும் மாற்றம் ஏற்படலாம். மூன்றாவது காரணம் உடல் எடையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள். மிகவும் அதிகமாக உடல் எடை கூடினாலும் திடீரென உடல் எடை குறைந்தாலும் மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படலாம். குறிப்பாக கடுமையான டயட் அல்லது அதிகப்படியான உடற்பயிற்சி மேற்கொள்வதும் இதற்கு காரணமாக இருக்கலாம். நான்காவது காரணம் PCOS எனப்படும் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் தற்போது பல இளம் பெண்களிடம் காணப்படும் ஒரு பொதுவான பிரச்சனையாக உள்ளது. இது ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தி மாதவிடாய் ஒழுங்கின்மைக்கு வழிவகுக்கிறது. ஐந்தாவது காரணம் தைராய்டு கோளாறுகள். தைராய்டு டிசீஸ் இருந்தாலும் மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படலாம். அதனால் தைராய்டு பரிசோதனைகளும் சில நேரங்களில் அவசியமாகிறது. அதேபோல் இரும்புச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று பார்ப்போம். முதலில் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இது உடலுக்கு தேவையான சக்தியையும் சத்துக்களையும் வழங்கும். அடுத்ததாக தினசரி உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்த உதவும். மன அழுத்தத்தை குறைப்பதும் அவசியம். தியானம், யோகா, நல்ல பொழுதுபோக்குகள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மனநலத்தை மேம்படுத்தும். போதுமான தூக்கமும் மிகவும் முக்கியம். ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவது உடலின் ஹார்மோன்களை சீராக வைத்திருக்க உதவும். முக்கியமாக மாதவிடாய் தொடர்ந்து ஒழுங்கற்றதாக இருந்தாலோ, கடுமையான வயிற்றுவலி இருந்தாலோ, அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ அல்லது பல மாதங்கள் மாதவிடாய் வராமல் இருந்தாலோ மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும். சரியான பரிசோதனை மற்றும் சிகிச்சை மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இறுதியாக மாதவிடாய் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாமல் கவனிப்பது மிகவும் அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சத்தான உணவு மற்றும் சரியான மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றின் மூலம் நல்ல உடல்நலத்தை பராமரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். வணக்கம்.